கல்முனை வடக்கு வைத்தியசாலை நினைக்கிறேன். கல்முனை வைத்தியசாலை அத்தியட்சர் MS சுகுணன் ஐயா அவர்கள் செய்த உனக்கு தெரியாது இந்த ஹஸ்பண்ட் சுகுணனை பற்றி இருக்கிற இடம் தெரியாம அடையாளம் இல்லாம பண்ணுவான். பர்தா ஹிஜாப் அதுகள் எல்லாம் அவங்களுடைய கலாச்சார ஆடை. சோ சிங்களவன் ஒசரி கட்டலாம்டா நேரவே சொல்றேன்டி குடும்பம் போய் வளர்க்க போடு. சிங்களவன் ஒசரிய கட்டி கொண்டு போய் வைத்தியசாலையில நிக்கலும் என்றால், சிங்களவன் தமிழன் சாரிய கட்டி கொண்டு போய் வைத்தியசாலையில வேலை செய்யலாம் என்றால், முஸ்லிம்கள் அடையாளம் தெரியக்கூடிய வகையில திரும்ப தமிழ்ல சொல்றவங்களுக்கு நாளைக்கு அதே மாதிரி முழுக்க மூடி கண் மட்டும் தெரிஞ்சவனுக்கு யாராவது வந்து சும்மா ஊசியால ஊத்தி விட ஓடிடுவான். கண்டுபிடிக்கல பொம்பளை ஆம்பளையான கண்டுபிடிக்கலாது தானே, அமைதி பார்த்தா கண்டுபிடிக்கணும். சோ அதுவும் பிராக்டிகல் இல்லை. ஆகவே அந்த இதுகள் இப்படி மட்டும் போட்டுக்கொண்டு வேலை செய்ய வைத்தியசாலையில அனுமதிக்க மாட்டாங்க, அனுமதிக்க இயலாது. பட் முகம் தெரியக்கூடிய மாதிரி மிச்சம் முழுக்க மறைச்சு கொண்டு வேலை செய்யறது அவங்களுடைய உரிமை, அது அவங்களுடைய கலாச்சாரமாடாப்பா. அதுல நாங்க போய் கை வச்சு நொட்டி சும்மா தமிழ் சிங்கள பிரச்சனை ஒன்று உருவாக்கி வச்சிருக்கிறார் இவர். இந்த தமிழ் முஸ்லீம் சிங்கள முஸ்லீம் பிரச்சனை ஒன்று உருவாக்கி வச்சிருக்காரு இந்த சூனன். சரிதான், GMO குளராதீங்க. நீங்க குளறினா தூக்கி வெளியே போடுவோம் அந்த நிலைமையில இருக்கு. நீங்க இவ்வளவு காலம் GMO செனத்தில நாசமாக காணும். சுகுணன் என்பவர் இந்த GMO பருப்பு உண்டு. எங்கத்த பருப்பு? கிழக்கு மாநிலத்து பருப்பு. உங்களுக்கு இன்கொயரி அடிபட்டு இன்கொயரி முடியும் வரைக்கும் வெளியால வலிக்கிட்டு போகணும் என்றால் நீங்க தொடர்ந்து இந்த தமிழ் முஸ்லீம் பிரச்சனையை உருவாக்குங்க சுகுணன் அவர்களை. முஸ்லீம் மக்களுக்கு இடையில இது ஒரு பெரிய பிரச்சனை, முஸ்லீம் சமூகத்துக்குள்ள இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன் இந்த தேவையில்லாத வேலை, ஏன் இந்த நாதாரி வேலை? போனீங்களாடா, வேலை செஞ்சீங்களா, சம்பளத்தை எடுத்தீங்களா, போறேன்னு. இதுல இவர் ஒரு பெரிய ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் உள்ள ஆள். அதை நான் கல்முனைக்காரருக்கு சொல்லவும் தேவையில்லை, மட்டக்களப்பானுக்கு சொல்லவும் தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் இவர்கள் புடுங்கி என்று நினைச்சு கொண்டு கொஞ்ச காலம் திரிஞ்சார்கள். 2024 ஆண்டு ஜூன் மாதம் நான் இந்த பிரச்சனைகளை தொடக்குகின்ற நேரங்கள்ல இவர்கள் ரணிலோட கதைக்கிறோம், அதோட ஆகிறோம், அது என்று புடுங்கி என்று நினைச்சு கொண்டிருந்தார்கள் தான் இந்த புடுங்கிகள். சோ இந்த புடுங்கிகளுக்கு சொல்றோம் காலம் மாறிடுது, அரசாங்கங்கள் மாறிடுது. இப்ப அந்த அவரை தெரியும் இவரை தெரியும், அவற்றை இவற்றை வாழுதல், அந்த அமைச்சர் தெரியும் இந்த அமைச்சர் தெரியும், அமைச்சர் எல்லாத்தையும் போட்டு கூப்பிட்டு தலைவிட வச்சு குனிய விட்டு குத்தி கொண்டு இருந்தாங்க. எங்கட சுகுணன் ஐயாவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல, மட்டக்களப்பு படிகளுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். மட்டக்களப்புல A level செஞ்சாக்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் ஒரு ரெக்கார்டிங் கொண்டு வெளியா இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் தெரியல. அந்த ரெக்கார்டிங் எல்லாம் என்ன கிடைக்குது பழைய கூகுள் டிரைவ்ல. அந்த கெமிஸ்ட்ரி டீச்சர் வந்து அந்த ஒரு ஸ்டூடெண்ட் பேசுவா, உனக்கு ஒரு சுகுணனை பற்றி தெரியும், ஆடியேட்ட சுகுணனை பற்றி தெரியாது, நினைச்சா நான் உன்னையில ஒரு குடும்பத்தை தூக்குவேன் சொல்லி ஒரு டீச்சர் ஒரு ஆள் கதைச்ச ரெக்கார்டிங் கொண்டு ஒரு ஸ்டூடெண்டோட கெமிஸ்ட்ரி டீச்சர் எந்த சென்ட் மைக்கேல்ஸ் நினைக்கிறேன், மைக்கேல்ஸா ஏதோ ஒரு ஸ்கூல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உனக்கு இந்த ஹஸ்பண்ட் சுகுணனை பற்றி தெரியாது, சாருக்கு தெரிஞ்சு என்றால் உன்னை தூக்குவார், உன்னை குடும்பத்தையே தூக்குவாங்க ஒரு காலத்துல ஆடினார்கள். சரிதான், இந்த ரணிலுடைய அரசாங்கம் இருக்கேங்கல்ல ஒரு காலத்துல மட்டக்களப்புல சூனன் ஐயாண்டா பயம். அதுக்கப்புறம் அவருக்கு வவுனியாவுக்கு டிரான்ஸ்பர் வந்து வவுனியாவிலையும் கொஞ்ச காலம் இருந்து சூனன் ஐயாண்ட பயம் விட இந்த பெரிய அரசியல்வாதி எல்லாம் சூனன் ஐயாவோட அந்த மாதிரி இல்ல அந்த காலத்துல. இப்ப அதெல்லாம் செய்யல, இப்ப NPP அரசாங்கம் இல்ல இருக்கு. சோ இந்த சூனன் ஐயாவுக்கு இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுல ஆரம்பத்திலேயே ஒரு விளக்கம் கொண்ட கொடுக்கறது நல்லது தானே. ஏன்னா லாரி வேறண்டு தெரியதானே வேணும். அந்த இந்த ரெக்கார்டிங் கூட ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு தெரியாது இந்த ஹஸ்பண்ட் சூனனை பற்றி இருக்கிற இடம் தெரியாம அடையாளம் இல்லாம பண்ணுவான். வைஃப் சொன்ன கதை டீச்சர் எங்க வேலையாவோ தெரியல, டீச்சர் ஒருக்கா பார்க்க அந்த டீச்சர்ட்ட ஹஸ்பண்ட் தான் எங்களோட வைத்தியர் சூனன் RDHS. இவர் முடிஞ்சிருக்கிறது MSc மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். என்ன சரியான விருப்பம் தொடக்கத்துல அர்ச்சுனாண்டு பயங்கர விருப்பம். அதுக்கப்புறம் நாங்கள் MS வந்த உடனே சூனனை பிடிக்கலும் சாவச்சேரி நேரங்கள்ல கணக்கு அறிக்கைகள் எல்லாம் விடுக்க கணக்கு கதைகள் எல்லாம் கதைச்சு GMO வாழ் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. GMO வாழ் மட்டக்களப்புல இருக்கிற GMO இந்த பிசு போயிருக்குது. GMO வாழ் தான் இவர் வைத்தியர் சூனன் ஐயா. ஏண்டா அவரை திருப்பி நோட்ராய் என்று திருப்பி நீங்க கேட்பீங்க. நான் நொட்டையில அவர் சிஸ்டத்துக்குள்ள இருந்து கொண்டு திருப்பியும் இந்த NPP அரசாங்கத்தை குழப்பறதுக்கு நொட்டி இருக்கிறேன். நீங்க அந்த வீடியோ பாத்தீங்களோ தெரியாது. ஒரு லோயர் ஒரு ஆள் அண்மையில சொல்லுவார், நாங்கள் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கும் போறோம், சுப்ரீம் கோர்ட்ல போய் ரிட் ஒன்றும் போட போறோம். சாரி மன்னிக்க வேணும், என்ன ஒன்றுமே தெரியாம கேட்கிறேன்னு நினைக்க போறாய். கோர்ட் ஆஃப் அப்பீல்ல போய் ரிட் ஒன்று போட போறோம், சுப்ரீம் கோர்ட்ல FR போட போறோம் இந்த சுகாதார அமைச்சுக்கு எதிராக சொல்லி ஒரு முஸ்லீம் லோயர் ஒருவர் அண்மையில கதைச்ச வீடியோ நான் டிக்டாக்ல எல்லாம் பார்த்தேன், அதை நியூஸாகவும் பார்த்தேன். அதே நேரத்தில் எங்க சுகாதார அமைச்சர்கிட்ட ஊடக சந்திப்புலையும் இது சம்பந்தமா கதைக்கப்பட்டது. சரிதானே? அப்ப அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னவர் என்ற சம்பந்தமா விவாதிப்போம். அந்த லோயர் சொல்றாரு என்றால் முஸ்லீம் பொம்பளை பிள்ளைகளுக்கு ஃபுல் ஸ்லீவ் ஷர்ட் போட்டு தன்னுடைய தலையை மூடி முகத்தை மூடி கண் மட்டும் தெரியற மாதிரி இல்ல, ஃபுல்லா தலையை மூடி முகத்தை மட்டும் தெரியத்தக்கனையாக ஹபாயா நினைக்கிறேன், எனக்கு தெரியாது, மன்னிச்சு கொள்ளுங்க முஸ்லீம் சமூகம், எனக்கு அந்த அதோட பேர் சரியா பரதாவா ஹபாயாவா எனக்கு தெரியாது, அது என்ன பேர் எனக்கு தெரியாது, தெரிஞ்சா சொல்லுவேன் தானே. கீழே பிஜாமா போட்டு அதுக்கு மேல அந்த சட்டையை போட்டு பாவாடையை போட்டு கீழே பிஜாமா
போடுறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையா என்றுதான் இப்ப இவருடைய பிரச்சனை. அதுல நான் நேர காணையில பட் அதுல அந்த லோயர் சொல்றதே ஒளிப்பதிவை நான் பார்த்தேன்னா அந்த பொம்பளை பிள்ளைகள் 8-10 பேரை வேற ஆபீஸுக்குள்ள கூப்பிட்டு போன் எல்லாத்தையும் பறிச்சிட்டு விரட்டி அனுப்பி இருக்கிறார் என்கிற கதையும் நான் பார்த்தேன். கல்முனை வடக்கு வைத்தியசாலை நினைக்கிறேன், கல்முனை வைத்தியசாலை அத்தியட்சர் MS சுகுணன் ஐயா அவர்கள் செய்த கூத்து. இது தொடர்பாக அந்த சமூகம் இத வீடியோ டாக்டர் இதை பற்றி கதைங்கன்னு சொல்லி நேற்று ஒரு கமெண்ட் வந்திருந்தேன். நான் கதைக்கு தான் எடுத்திருந்தேன். பட் உங்க கூச்சாட பிரச்சனை போறபடியா நான் இதை ஆறுதலா கதைப்ப மட்டும் போட்டு இதை நான் கதைக்க நீங்களும் MS தானே, நீங்களும் ஒரு வீடியோ போடலாம் சம்பந்தமா கணக்கு பேர் எனக்கு எடுக்கு முஸ்லிம்ஸ் நண்பர்கள் அவர்கள் எல்லாம் எடுத்து என்னடா அவன் விளையாடுறான், அந்த பிள்ளைகள் 8 பேர் அது மைனஸ் ஸ்டாஃபுக்கு இப்பதான் அப்பாயின்மெண்ட் கிடைச்சு போயிருக்குது, என்ன இவர் வந்து புதுசா கூத்தடிக்கிறார். சுகுணனுக்கு இன்றைக்கு நேற்றைக்கு இல்ல காலத்துக்கு முன்னாடியே அந்த கூத்தடிக்கிற குணம் இருக்கு. வைத்தியர் சுகுணன் அவர்களுக்கு இன்றைக்கு நேற்றைக்கு இல்ல காலத்துக்கு முன்னாலேயே அந்த தான் நடந்து வரைகள்ல படியப்பா நடந்து வர மாதிரி வீடியோக்கள் போடுறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியல. அந்த படங்கள்ல நடிச்ச மாதிரி வைத்தியர் மாதிரி ஸ்டெத்தை போட்டுக்கொண்டு இவர் காரை விட்டுறாங்க பின்னால பல பேர் அப்படி வெள்ள பட உடுப்போடு அப்படி கனவே ரங்கி வர மாதிரி நீங்கள் அந்த வீடியோக்களை பாத்தீங்கன்னா எனக்கு லாங் டேர்ம் மெமரி கொஞ்சம் கூட இருக்கிறபடி அந்த வீடியோக்கள் ஞாபகம் இருக்குது. இந்த மட்டக்களப்பில் எடுத்த படம் ஒன்றுல இவர் ஆக்டரா நடிச்சிருப்பேன். அந்த ஆக்டரா நடிக்கிறவையிலேயே இவர் வைத்தியத்துறையில இப்ப காட்டுறாரு. காலங்காலமா காட்டிக்கொண்டு அந்த நேரத்துல ராணில் அப்படி இப்படி ராணில் சப்போர்ட்டர் எல்லாம் இவர் பேர் இருந்து இவர் நினைச்சா தூக்குவார் நினைச்சா இருத்துவார் அப்படிலாம் இருந்தது. இவர் தான் இந்த சுகுணன் வைத்தியர் சுகுணன். இப்ப நான் நினைக்கிறேன் இங்க ஒரு ஹாஸ்பிட்டல் கல்முனை வடக்கு வைத்தியசாலை MS இருக்கிறார். சரி டாபிக் என்ன இப்ப முதலாவது சுகுணனை பற்றி உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் தந்துட்டேன். ரெண்டாவது இவர் அடிச்ச கூத்த உங்களுக்கு சொல்றேன் படிவா. அண்மையில SKSக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டது. சகாய காரிய சேவகையோ அல்லது தாதிய உதவியாளர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டது. அதுக்கு NPP அரசாங்கம் மேரதாட்டி கொள்ளுது. 93,000 அப்ளிகேஷன் அதுல 1,900 பேருக்கு நாங்க மார்க்ஸ் போட்டு இன்டர்வியூல வேலை கொடுத்தினாங்க. யாருக்குமே அரசியல் ரீதியா அவர் கைகாட்டுறவர் இவர் கைகாட்டுறவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுபடையில ரெண்டு சுகாதார அமைச்சு மேரதாட்டி கொள்ளுது. அதுல ஒரு கவலை பெறக்கூடிய விடயம் என்னன்னா வடக்கு மாநிலத்துல 170 பேரை வேலைக்கு எடுத்து வேலையை கொடுத்து வேலையை நிப்பாட்டி அதுக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தார் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கும். அதுல 16 பேருக்கு தான் வேலை கிடைச்சு. அந்த 900 பேர் 170 பேர்ல 16 பேருக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு. ஏற்கனவே 3 வருடங்கள் வேலைக்கு அது நாங்கள் வேற டாபிக் அது வேற டாபிக் நாங்க ஆறுல கதைப்போம். அந்த 170 பணியாளர்களுக்காக வழக்கம் இருக்கிற அதை நியாயம் கேட்க போய் அது வேற டாபிக். அது பிறகு நாங்க வேறையா கதைப்போம். இப்ப கதைக்க போறது சுகுணன் ஐயாட இந்த கூத்து. இந்த இவங்கள்ல கல்முனை நோத்துக்கு 8 பேருக்கு முஸ்லீம் பிள்ளைகளுக்கு வேலை கிடைச்சிருக்குது. சரி முஸ்லீம் 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 சரி எங்களுக்கு ஒரு கலாச்சாரம் அடையாளம் இருக்கோ இல்லையோ தமிழர் கண்டு சேலை அது தமிழருடைய அடையாளம். சரிதானே? அதே மாதிரி பர்தா கஜாபோ ஹஜாப் மற்ற ஹிஜாப் பர்தா ஹிஜாப் அதுகள் எல்லாம் அவங்களுடைய கலாச்சார ஆடை. சிங்களவன் ஒசரி கட்டலாம்டா நேரவே சொல்றேன்டி புடுங்குறோம் போய் வழக்க போடு. சிங்களவன் ஒசரிய கட்டி கொண்டு போய் வைத்தியசாலைகள்ல நிக்கலுமெண்டாள். சிங்களவன் தமிழன் சாரிய கட்டி கொண்டு போய் வைத்தியசாலையில வேலை செய்யலாம் என்றால் முஸ்லிம்கள் அடையாளம் தெரியக்கூடிய வகையில திரும்ப தமிழ்ல சொல்றவங்களுக்கு நாளைக்கு அதே மாதிரி முழுக்க மூடி கண் மட்டும் தெரிஞ்சவனுக்கு யாரோ ஒருத்தன் சும்மா ஊசியால ஊத்தி விட ஓடிடுவான். கண்டுபிடிக்கலாது. பொம்பளை ஆம்பளையானது கண்டுபிடிக்கலாது தானே, அமர்த்தி பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். அதுவும் பிராக்டிகல் இல்லை. ஆகவே அந்த இதுகள் இப்படி மட்டும் போட்டுக்கொண்டு வேலை செய்ய வைத்தியசாலையில அனுமதிக்க மாட்டாங்க, அனுமதிக்க இயலாது. பட் முகம் தெரியக்கூடிய மாதிரி மிச்சம் முழுக்க மறைச்சு கொண்டு வேலை செய்யறது அவங்களுடைய உரிமை, அது அவங்களுடைய கலாச்சாரமாடாப்பா. அதுல நாங்க போய் கை வச்சு நொட்டி சும்மா தமிழ் சிங்கள பிரச்சனை ஒன்றை உருவாக்கி வச்சிருக்கிறார் இவர். இந்த தமிழ் முஸ்லீம் சிங்கள முஸ்லீம் பிரச்சனை ஒன்றை உருவாக்கி வச்சிருக்கார் இந்த சுகுணன். ஓகே, நீங்க எல்லாம் கேட்பீங்க டாக்டர் ட்ரெஸ் கோட் ஒன்று இருக்கு தானே? எஸ், எக்ஸாக்ட்லி. ட்ரெஸ் கோட் இருக்கு, எக்ஸெப்ஷன்ஸும் இருக்கு. பிரெக்னண்டா இருந்தால் நர்சிங் யூனிஃபார்ம் போட தேவையில்லை, பிரெக்னன்ட் யூனிஃபார்மோட வேலை செய்யலாம். தட் இஸ் எக்ஸெப்ஷன். நோ, முஸ்லிம் தமிழ் மக்களாக இருந்தால் நான் சாரியை கட்டி கொண்டு தான் வேலை போறேன், வெள்ள சாரியை கட்டி கொண்டு வேலை செய்யணும் விடுவாங்க வைத்தியசாலைகள். அதுவும் எக்ஸெப்ஷன். முஸ்லிம் மக்களாக இருந்தால் அவர்களுடைய தலைமையில மறைக்கிறதுக்கு அவர்கள் இதை போட்டு ஃபுல் ஸ்லீவ் உடுப்பு போட்டு கீழே ஒரு பிஜாமாவோ அந்த நீள காய்ச்சட்ட மாதிரி போட்டு அதுக்கு மேல பாவாடையை போட்டு வேலை செய்யறதுக்கு they have the complete rights, right? அவங்களுக்கு 100% உரிமை இருக்கு. அதுல எந்த சுகுணன் இல்லை, எந்த பன்னிகளும் இருக்குதா சுகுணன் பல போடலாம் நீங்க வேணும்னா, எந்த பன்னிகளும் அந்த அடிப்படை உரிமைகள்ல கை வைக்க இயலாது. எனக்கு என்னுடைய மதத்தை என்னுடைய அடையாளத்தை பின்பற்றதுக்கு உரிமை இருக்கு. இப்ப
மெடிக்கல் எதிக்ஸ் என்ன சொல்லுது என்றால், இப்ப சேக்குலர் சொல்லுது இப்படிதான் இதான் யூனிஃபார்ம். ஆனா அதற்காக ஒரு முஸ்லீம் உள்ள பிள்ளைய வந்து தலைமையெல்லாம் தெரிய தக்கனையா வந்து வேலை செய்யணும் நான் வைபோஸ் பண்ண இயலாது. பிள்ளை 100% பிள்ளைன்னா பிள்ளைகிட்ட சொல்றதுக்கு ராமநாதன் அர்ச்சுனாக மட்டும்தானா முதுகெலும் பண்ண சாமான் கடவுள் தேவைக்கு அதிகமா படைச்சிருக்கிறார். அது 100% பிள்ளை. அந்த பிள்ளைகள் தங்களுக்கு விருப்பமான உடுப்பலோட தான் வேலை செய்யும். அதுல எந்த ஆணியும் வேணுமே போய் கை வைக்கலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் கிளியும் வேணுமெண்டா போய் பாருங்கடி. சரிதானே? சுப்ரீம் கோர்ட்ல போய் நீங்க அரசாங்கமே எதிர்த்து நின்றாலும், ஆனால் ஒன்றை சொல்றேன், சுகாதார அமைச்சர் அதுக்கு எதிரி இல்ல. நான் சுகாதார அமைச்சரோட கதைக்கிறேன். இந்த விடயம் தொடர்பாக உங்களுக்கு முஸ்லிம் மக்களுக்கு சார்பாக நான் 100% இந்த விடயத்தை நான் முடிச்சு தருவேன். எனக்கு ஆசை என்னுடைய வைத்தியசாலைகள்ல இருந்தா அங்கேயும் முஸ்லீம் பிள்ளைகள் வேலையோனும், இங்க இந்து பிள்ளைகள் வேலையோனும், கிறிஸ்தவ பிள்ளைகள் வேலை செய்யணும். தங்களுடைய மத அடையாளங்க பேணவோனும். நாங்க சிவராத்திரி கொண்டாடவோனும், அதே மாதிரி இந்த முஸ்லீம் ஒவ்வொரு பெருவிழாக்களும் கொண்டாடவோனும். அப்படியே ஒற்றுமையா வாழ வேண்டாம். இந்த இதுல இந்த சுகுணன் மாதிரியான ஒரு இனத்துவாசிகளுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு கடு ஸ்ட்ராங்கான ஆக்ஷன் பாராளுமன்றத்துல இருந்து நாங்க கொண்டு போவோம். இந்த கூத்த நீங்க நிப்பாட்டையிலாக இருந்தால் 18ஆம் தேதி பாராளுமன்றம் தொடங்குது. திரும்பவும் சொல்லி வைக்கிறேன் நான் உங்களுக்கு தெரியும், அக்கரப்பத்தி வைத்தியசாலையில இருக்கிற MS இவர்கள் வெளியாலேற்றி முதலாக கதைச்சவன் ஒரு முஸ்லிம் அண்ணா ஒரு ஆள். முதலாக கதைச்சவன் ராமநாதன் அர்ச்சுனா. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. புத்தளம் வைத்தியசாலையில ஒரு நின்ற நிலையில அம்மா ஒரு பிள்ளையை பெற்றெடுத்த சம்பந்தமாக கூட பாராளுமன்றத்துல முதல் கதைச்சவன் நான். ஃபைசல் நானாவோட அடிபட்டு கண்டீன்ல உன்னை கொலை செய்வேன் என்ற அளவுக்கு போனான் நான். எனக்கு என்ன முஸ்லீம் வாக்கள் வரவா போகுது? முஸ்லீம் மக்கள் எனக்கு வாக்கு போடவா போறாங்க? இல்ல நான் என்னுடைய ஜெஃப்னா கிளிநொச்சி எலக்ட்ரேட்ல முஸ்லீம் சொந்தமா வாழுது உங்களுக்கு. எனக்கு அது தேவையில்லை. இந்த நாங்க வரலாற்றுல செய்த எல்லா பிள்ளைகளையும் மன்னிச்சு கொண்டு ஒரு நிம்மதியான ஒரு இலங்கையா வாழணும்னு ஆசைப்படுறேன் நான். அதாலதான் கொலை செஞ்சவனையும் மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன். என்னுடைய அப்பாவை கொலை செஞ்சவனை நான் மன்னிக்கிறேன். மற்றவங்களுடைய அம்மா அப்பாவை கொலை செஞ்சவங்க, தம்பிய பிள்ளைகளை செல்லடிச்சு கொலை செஞ்சவனை அவங்க மன்னிக்கிறாங்களா இல்லையா? செம்மணிக்குள்ள புதகுளிச்சு வச்சவங்களை, முள்ளிவாய்க்கால கொலை செஞ்சவங்களை மன்னிக்கிறாங்களா இல்லையான்றது ஒவ்வொருத்தர் தனிப்பட்டை. அதை நான் ஒரு எம்பியா வந்ததுக்காக, நான் என்னுடைய தந்தையை கொலை செஞ்சதுக்காக நான் அது சரி அது முடியட்டும், இனிவார இனிமாவது நிம்மதியா இருக்கட்டும் நான் முடிவெடுத்ததுக்காக என்ற இனம் முடிவெடுத்ததுக்கு சமன் இல்லை. இது என்னுடைய தனிப்பட்ட முடிவு, தெளிவா சொல்றேன். அதே மாதிரி முஸ்லிம் மக்கள் தொடர்பாக இருக்கிற அந்த கடும் வாதங்களை நாங்கள் இன்றைக்கு சிதைக்கிறோமோ, அந்த கடும் எண்ணங்களை சிதைக்கிறோமோ, அன்றைய சந்தோஷமா வாழலாமடா. போய் வாழ்ந்து பாருங்கடா முஸ்லிம் ஜனத்தோட. அவங்க எப்படி என்று விளங்கும். சிங்களனோட வந்து வாழ்ந்து பாருங்கடா, அவங்க எப்படி என்று விளங்கும். ஒன்றுமே வாழாம, ஒருத்தனுடைய உண்மையான குணங்கள் தெரியாம, ஊடகங்கள்ல அந்த என்ன பஸ்மின் எம்எஸ்சி இந்த மாதிரியான அந்த சுப்ப முஸ்லீம் என்று சொல்லுவானுகள். சரிதானே? இந்த மாதிரியான அந்த சுப்ப முஸ்லீம் இல்ல, அந்த மாதிரி அல்லது சுப்ப முஸ்லீம் நாங்க, சூப்பர் தமிழ் நாங்க, சூப்பர் சிங்களலே. அதுக்கு பிறகு இந்த என்ன இந்துத்துவ அமைப்புகள்ல சில இதுகள் இருக்கு. நாங்கள் வைரவர் சூழத்தோட நாங்கள் என்ன வீர இந்துக்களா இந்த இதுகள் எல்லாத்தையும் நாங்க அடிச்சு நொறுக்கையில் என்றால் இந்த சமூகத்துல கிறிஸ்டியன்ஸ்லயும் அடிப்படைவாதிகள் இருக்கணும் கனவேர். இந்த வட்டி போடுங்க, அது எனக்கு அது பிரச்சனை இல்லை. இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிற இந்த இதுகளை நாங்க துளைக்கேல என்றால் இந்த சமூகத்துல நாங்க வாழையிடாது. சோ இந்த சுகுணன் மாதிரியான ஆக்களுக்கு வரலாறு கணக்கு இருக்கு. இவன் இன்றைய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த வேலை. வைத்தியர் சுகுணர், அவர்கிட்ட மெனசி டீச்சர், அவர் வந்து வவுனியாவில் அடிச்ச கூத்துக்கள், அவர் ஏற்கனவே மட்டக்களப்ப அடிச்ச கூத்துக்கள், இவருடைய கூட்டங்கள் எல்லாம் கணக்க இருக்கு. சரிதானே? இது 1-2 இல்ல, கணக்க இருக்கிறது. இந்த விடயம் சம்பந்தமாக தெளிவா சொல்லுறேன். இது வந்து ஒரு வைத்தியசாலையை குழப்புற வேலை, ஒரு தமிழ் முஸ்லிம் உறவை குழப்புற வேலை, மண்டகாலண்ட வேலை, வெறிய போட்ட வேலை என்றதான் நான் யோசிக்கிறேன். 18ஆம் தேதி பாராளுமன்றம் தொடங்குது. 18ஆம் தேதிக்குள்ள இந்த பிரச்சனை சோல்வ் ஆக வேணும். திரும்ப சொல்றேன், அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து நீங்க போய் மினிஸ்டரோட கதைங்க, அர்ச்சுனா டாக்டர் சொன்னவர் கதைங்க, இந்த பேரை சொல்லி கதைங்க. நீங்க மினிஸ்டர் உங்களுக்கு சாதகமான பதில் தருவார். ஒரு 10 பேர் தங்களுடைய கலாச்சார உடையோட வேலை செய்யறத தடுக்கிறது வந்து இலங்கையில ஏற்றுக்கொள்ளவே முடியாது. சரிதானே? இப்ப முழுக்க மறைச்சிட்டு கண் மட்டும்தான் தெரிய வருது வந்தால் அது பிரச்சனை. எனக்கு தெரியல அந்த பிள்ளைகள் எப்படி ட்ரெஸ் போட்டு போடணும். நான் பாக்கிறேன் நேர ஹிஜாப் பண்றாங்க, கூகுள் அடிச்சா ஒவ்வொரு முறையும் ஹிஜாப்புக்கு வேற ஒன்று வருது. சோ நான் ஒரு முஸ்லீம் இல்ல தானே, முஸ்லீம் சகோதரர்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒரு ஆசா. திருப்பவும் சொல்றேன், முஸ்லிம் மக்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்தால் எனக்கு சொல்லுங்கோ, அது முகத்தை மூடி கண் மட்டும் தெரிஞ்ச அந்த உடையா அல்லது முகம் தெரியத்தக்கனையாக மிச்சம் எங்க வேணுமென்றாலும் மூடலாம். அதில் கசப்பாது போடலாம், சொக்ஸ போடலாம், கீழே பஞ்சாபியை போடலாம், மேல சட்டையை போடலாம், ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ்ஸை போடலாம், தலைமையில எல்லாத்தையும் மறைக்கலாம், முகம் தெரிஞ்சாக்கா. தட் இஸ் ஃபேர் இனஃப் இல்லையோ?
ஃபேர் இனஃப்னோ இல்லையோ வேணுமென்றால் அந்த பிள்ளைன்ற பேரை இதுல பச்சை அடிச்சு கொடுங்கோ. மாறி குத்தேலாது தானே. சோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி தெரியுது. பேஷன்ஸுக்கு ஐடென்டிஃபை பண்ண இல்லாம இருக்கின்றால் இப்ப நாளைக்கு சொல்லலாம் சூழ்நிலை என்றால் வைத்தியசாலையில களவு போது இப்படி முஸ்லீம் உடையவரோட வந்துதான் களவு எடுக்கிறாங்க அவங்க சூழ்நிலாக்கள் உருவாங்க. சோ பேரடிச்ச பட்சோட்ட குடும்பம் அது அல்ல. ஒரு இப்ப உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் நாண்டா அடிச்சு கொடுங்க. சிம்பிள்னோட சிம்பிள். சோ அதே அந்த பச்சை மாத்தி குத்தவர்கள் தானே. நர்ஸுக்கு டீச்சருக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் நாள் தான் நிக்குது அதுல இருந்து. ஏன் பச்சு இருக்குது ஒரு ஆள்கிட்ட உடல் அமைப்பாக தெரியும். சோ இது கிழக்கு மாநிலத்துல திட்டமிட்ட ரீதியில இந்த ரணில் அரசாங்கத்தினுடைய பழைய ரணில் அரசாங்கம் இருக்குதானே. இந்த ரணில் அரசாங்கத்தினுடைய பழைய வாலிகள் ரவுடியலா தெரிஞ்சவன். நான் ரவுடி என்று தெரிஞ்சாக்கள் இப்பெல்லாம் உங்களுக்கு பழைய அந்த ஆமிகார கூட்டி கொண்டு வந்து இந்த பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு கூத்தடிச்சாக்கள். இவேட இந்த வேலை தான் சரிதான். இவேட ஒரு சில பேருடைய வேலை தான் இந்த முஸ்லிம் தமிழ் உறவுகளை குலைக்கிறது. ஆகவே சுகுணன் மாதிரியானாக்களை மட்டக்களப்புல இருக்கிற தமிழ் மக்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லையான்றதை நீங்க இதுல சொல்லும். தேவையில்லாம ஒரு இனத்துல போய் அவங்களுடைய வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் குழப்ப வலிக்கிட்டு ஏன் இந்த தேவையில்லாத வேலை என்னத்தை காண போறோம்டாப்பா இதுல. உனக்கு ஒரு பேஷண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணுதா, ரைட் இப்படியான உடுப்போட இந்த பிள்ளை எனக்கு இப்படி செஞ்சுட்டு போயிட்டு எனக்கு யாருன்னு தெரியல, ஐடென்டிபிகேஷன் இல்லாம எனக்கு இந்த பெட்டு கிட்ட வர வேண்டாம்னு சொல்லி இன் ரைட்டிங்ல தருதா. அன்றைக்கு நீ மினிஸ்ட்ரிக்கு எழுதி அனுப்பு மச்சான். மினிஸ்ட்ரிக்கு எழுதி அனுப்பி மினிஸ்ட்ரி வில் டேக் ஆக்ஷன். நாங்க பெரிய பருப்புகள் மாதிரி 4 பேர் நடந்து வர வீடியோ எடுத்தால் நாங்கள் பருப்புகளாக போறதில்லை. பருப்புகளா இல்லையான்றதை சமூகம் தீர்மானிக்க வேண்டும். சரிதான். ஏனென்றால் இந்த மாதிரியான பரப்புகளுக்கு நான் சொல்ல விரும்புறது ஏன்டா சும்மா தேவையில்லாம நிம்மதியாக இருக்கிற தமிழ் சமூகத்தையும் முஸ்லிம் சமூகத்தையும் கொழி வைக்கிறீங்க. இப்ப கல்முனை வடக்குல இது ஒரு பெரிய பிரச்சனை. முஸ்லிம் மக்களுக்கு இடையில இது ஒரு பெரிய பிரச்சனை. முஸ்லிம் சமூகத்துக்குள்ள இது ஒரு பெரிய பிரச்சனை. ஏன் இந்த தேவையில்லாத வேலை, ஏன் இந்த நாதாரி வேலை? போனீங்களாடா, வேலை செஞ்சீங்களா, சம்பளத்தை எடுத்தீங்களா போறேன்னு. இதுல இவர் ஒரு பெரிய ஒரு அரசியல் பேக்ரவுண்ட் உள்ள ஆள். அத நான் கல்முனைக்காரருக்கு சொல்லவும் தேவையில்லை, மட்டக்களப்பானுக்கு சொல்லவும் தேவையில்லை. உங்களுக்கு தெரியும் இவர்கள் புடுங்கி என்று நினைச்சு கொண்டு கொஞ்ச காலம் திரிஞ்சாங்க. 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் நான் இந்த பிரச்சனைகளை தொடக்குகின்ற நேரங்கள்ல இவர்கள் ரணிலோட கதைக்கிறோம் அதோட ஆயிக்கிறோம் அது என்று புடுங்கி என்று நினைச்சு கொண்டிருந்தார்கள் தான் இந்த புடுங்கிகள். சோ இந்த புடுங்கிகளுக்கு சொல்றோம் காலம் மாறிடுது, அரசாங்கங்கள் மாறிடுது. இப்ப அந்த அவரை தெரியும் இவரை தெரியும் அவற்ற வாழ் இவற்ற வாழ் அந்த அமைச்சரை தெரியும் இந்த அமைச்சரை தெரியும் அமைச்சர் எல்லாத்தையும் போட்டு கூப்பிட்டு தலைவிட வச்சு குனிய விட்டு குத்தி கொண்டிருக்கிறோம் நாங்கள். ஆகவே தெளிவான ஒரு பதில், இந்த இனத்துவசமான வேலையை விடுவோம். இந்த இன ரீதியா மக்களை பிரிக்கிற வேலையை விடுவோம். வேண்டாமாடா உங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை உண்டு இந்த இலங்கையில வாழ்றதுக்கு. நீங்க திருந்த மாட்டீங்களடா. ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? ஏன் இப்படி இருக்கிறீங்க? கை நிறைய காசு வருது, முடியல எங்களுக்கு. நீங்க மட்டக்களப்புல இருக்கிறார்கள் இந்த சுகுணம் தொடர்பாக நீங்கள் இந்த வீடியோக்களை கீழே கமெண்ட் பண்ணி ஒரு தெளிவான இதுக்கு வரும் வரைக்கும் மட்டக்களப்புல முஸ்லீம் தமிழும் அடிபாடு இருந்தா. ஆனா ஞாபகம் இங்க சாணக்கியன் அடிபாடு இல்லையா? சாணக்கியன் முதலமைச்சருக்கு போட்டு மட்டக்களப்புல நின்றா முஸ்லீம் ஜனம் போடும். அவன் ஒரு அரசியல்வாதி, அவனுக்கு தெரியும் எங்க எப்படி கலைக்கணும். ஆனா ஒண்ட மட்டும் சொல்றேன் உங்களுக்கு, நான் இந்த சிகுணன் மாதிரியானாக்கள் அடிப்படைவாதிகள், அடிப்படை தமிழ்வாதிகள். தமிழ் நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு தமிழ்ல உணர்வு, தமிழ்ல மண்ணாடி இல்ல. இவங்களுக்கு தமிழ்ல உணர்வும் இல்ல, தமிழ்ல ஒரு மண்ணாடியும் இல்ல. இவங்க பிரச்சனையோட தூண்டோன்னு தாங்கள் அதுக்கு கதாநாயகர்களா வர வேணும். உங்களுக்கு அடி ஒரு நல்ல விஷயத்த தூண்டுடா. வைத்தியசாலையில பொருட்கள் இல்ல, வைத்தியசாலை நோயாளர்கள் கஷ்டப்படுகிறார்கள், ஒரு நல்ல விஷயத்த கதையுங்க. நாங்கள் வைத்திய சுகுணன் சார்பாக பாராளுமன்றத்திலையும் கதைக்கிறோம். வைத்திய சுகுணனுடைய கல்முனை வடக்கு வைத்தியசாலையில இந்த வசதிகள் தேவை உடனடியாக. புத்தள வைத்தியசாலைக்கு 1300 மில்லியன் எடுத்து கொடுக்கலையா, மன்னாருக்கு எடுத்து கொடுக்கலையா? நான் கதைப்போம், நல்ல விடயங்களை கதைப்போம். வவுனியா வைத்தியசாலையில நான் சில விஷயங்களை சொல்ல தேவையில்லை, செஞ்சிருக்கிறேன்டா. ஒரு நாள் ஒரு கோள்ல செஞ்சிருக்கிறோம். இது நாங்கள் அதை பற்றி கதைக்க விரும்பவும் இல்லை, அது நாங்க செய்யவும் இல்லை, ஆனா நாங்க செஞ்சிருக்கிறோம். சரிதான். ஜிஎம்ஓ என்று குளராதீங்க. நீங்க குளறினா தூக்கி வெளியே போடுவோம், அந்த நிலைமையில இருக்கு. நீங்களடா இவ்வளவு காலம் ஜிஎம்ஓ என்று சனத்தெல்லாம் நாசமாக காணும். சுகுணன் என்பவர் இந்த ஜிஎம்ஓனுடைய பருப்பு உண்டு. எங்கத்த பருப்பு? கிழக்கு மாநிலத்து பருப்பு. உங்களுக்கு இன்கொயரி அடிபட்டு இன்கொயரி முடியும் வரைக்கும் வெளியால வலிக்கிட்டு போகணும் என்றால் நீங்க தொடர்ந்து இந்த தமிழ் முஸ்லிம் பிரச்சனையை உருவாக்குங்க சுகுணன் அவர்களே. உங்களுக்கு இன்கொயரி அடிபட்டு நீங்க இன்கொயரியில வெளியால போகணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு ஆர்டிஎச்எஸ் ஆபீஸ்ல ரிலாக்ஸா இருக்க விருப்பம் என்றால் இந்த தமிழ் முஸ்லிம் பிரச்சனையை உருவாக்குங்க. நான் உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன், நீங்கள் ஒரு சீனியர். வேண்டாம் சும்மா இந்த தமிழ் முஸ்லிம் பிரச்சனைகளை உருவாக்க வேண்டாம். இதுல ஒரு பிரயோசனம் இல்லை. நான் ஒரு அரசியல்வாதி, உங்களுக்கு தெரியும். நான் ஐ எம் பொலிட்டீஷியன் பிரதர். நான் நினைச்சால் தமிழ் முஸ்லிம் வெறுப்புகளை தூண்டணும். என்ன விளங்கல? சுகுணன் உங்களை மாதிரியானவர்களை நாங்கள் நெருப்பூத்தி வளர்க்கணும். எதிர்கட்சியில எல்லாம் இருக்கிறோம்,
சோ எதிர்கட்சியில இருந்தோம் உங்களை மாதிரியானாக்களை நெருப்பூத்தி வளர்த்தா தான் அரசாங்கத்துக்கு ஆப்படிக்கலாம். நாங்கள் நினைச்சா அப்படி கூத்தடிக்கலாம். நாங்கள் ஐயா உண்ட விளங்கிக் கொள்ளுங்க ஐயா, நாங்கள் போராடினது சாவச்சில போராடின சனத்துக்காக. இந்த அரசாங்கம் சனத்துக்கு நல்லது செஞ்சா நல்லது. சுகாதார அமைச்சுல எத்தனையோ விடயங்களை நான் கலைச்சு முடிச்சு கொடுத்திருக்கிறேன். இத்தனைக்கும் நலிந்தக்கு அடிக்காத அடி இல்லை நான் பாராளுமன்றத்துல. சரிதானே? நலிந்தன்னைக்கு அடிக்கிறது, நலிந்தையாக்கு அடிக்கிற அடின்ற விட என்பிபிக்கு அடிக்காத அடி இல்லை. ஆனால் ஒரு சமூகத்தை குழப்பாதீங்கடா, ஒரு அமைச்ச குழப்பாதீங்க. அவங்க பிரச்சனையை சொல்லுங்க, நீங்க பிரச்சனையை உருவாக்காதீங்க. சுகுணன் மாதிரியானாக்கள் மட்டக்களப்பு மண்ணில இருந்து வெகு விரைவில் டெம்பரரி டிரான்ஸ்பர்ல உங்களுக்கு இன்கொயரி முடியும் வரைக்கும் கொஞ்ச நாளைக்கு வந்து இருக்க வேண்டி வரும். சரிதானே? நான் உங்களுக்கு நேரடியாவே சொல்றேன், இதை நேரடியாவே சொல்றேன். சுகுணன் மாதிரியானாக்களுக்கு திரும்பவும் சொல்றேன், இன்கொயரி ஒன்று உங்களுக்கு போன் பண்ணால் பாராளுமன்றத்துல இருந்து செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டி மெம்பர் நான் போனாலும் கௌசல்யா வரும். இந்த டாபிக்கை நான் செக்டோரல் ஓவர்சைட் கமிட்டியில மினிஸ்ட்ரியல் கன்சல்டேட்டிவ் கமிட்டி போடுவனாக இருந்தால் உங்களுக்கு இன்கொயரி ஸ்டார்ட் ஆகும். ஏற்கனவே இந்த யூடியூப்ல போஸ்ட்ல கிடக்கு, ஊழல் சம்பந்தமா தொடங்கி வச்சிருக்கிறேன். இங்க மினிஸ்டர் அடிச்ச கடிதமா போட்டிருக்கேன், நான் பார்லிமெண்ட் அடிச்ச கடிதமா நான் இதுல போட்டிருக்கேன். அவை நாதாரி வேலை பண்ணாதீங்கடா. ஏண்டா இப்படி இந்த உப்பு தப்பு இல்லாத வேலை பாக்குறீங்க? ஒரு இனத்துக்கு நல்ல வேலையை செய்யுங்க ஐயா, நல்ல வேலையை செய்யுங்க. நாங்க சப்போர்ட் பண்றோம். இப்ப உங்களுக்கு நீங்க பருப்பாக வேணுமா இருந்தால் பருப்பாகிறது கிணக்க வழி இருக்குது. நல்ல வேலையை செய்யுங்க. பருப்பு சுகுணன் அவர்களே, நாங்கள் உங்களுக்கு கட்டாயம் உதவி செய்யறோம். உங்களுக்கு கட்டாயம் மக்களுடைய வாக்கள் எடுத்து தரோம். அடுத்த மட்டக்களை எலெக்ஷன் கேளுங்க. அதை விட்டு போட்டு இந்த பருப்பு வேலைகளை தயவு செய்து பார்க்காதீங்க. அங்க இருக்கிற முஸ்லிம் ஜனமும் பாவம், அங்க இருக்கிற தமிழ் ஜனமும் பாவம். உங்களை மாதிரி அந்த கதிரை வெறி பிடிச்சவங்க இருக்கிறாங்களோ, அந்த ஆசை கதிரை, நாங்களே பாராளுமன்றத்தை விட்டு போறதுக்கு டேட் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சரிதானே? கதிரை வெறி பிடிச்ச கதிரை கூத்தடிச்சாக்கள் இருக்கணுமல்லோ, இவர்களுக்கு எங்களால சொல்லக்கூடியது இந்த இனவெறி வேலையை பார்க்க வேண்டாம். உங்களுக்கு சட்டத்திட்டம் தெரியுமாக இருந்தால் நீங்கள் எனக்கு வேண்டாம் ட்ரெஸ் கோட்டோட எடுத்து பாருங்க. நேற்றைய தினம் நலிந்த ஜேதிஸ் அவர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார், இங்க முஸ்லிம் தமிழ் மக்களுக்கிடையில் எந்த பிரச்சனையும் இல்லை. இது சம்பந்தமாக யாராவது பிரச்சனையா இருந்தால் அமைச்சை அணுகலாம், நாங்கள் பதில் சொல்றோம். நலிந்ததுக்கு தெளிவா சொல்லி இருக்கோம் இல்லையோ? சரிதானே? நான் நலிந்தோட கதைக்கிறேன். நான் இந்த விடயம் தொடர்பாக மினிஸ்டர் நலிந்த ஜேதிஸ் அவர்களோட கட்டாயம் கதைப்பேன். I'll definitely speak to him and definitely take an action. இது 18ஆம் தேதியும் தாண்டி இந்த பிரச்சனை ஓடுமாக இருந்தால் will take a very tremendous, very serious action on Dr. Sugunan by firing up Tamil Muslim issue in the Eastern Province. விளங்குதா உங்களுக்கு? தேவையில்லாம அப்பாவி தமிழரையும் அப்பாவி முஸ்லிம் மக்களையும் கிழக்குல நீங்க சும்மா கிஜா போட்டான்னு சொல்லி நீங்கள் அந்த பிரச்சனையை தேவையில்லாம அரசியல் ரீதியா தான் தொடக்குறீங்கன்றது we are very clear. We know about you, not that. So we are very clear. So we are respectively asking, please stop this. வேண்டாம். முஸ்லிம் சனமும் தமிழ் சனமும் நிம்மதியாக மட்டக்களப்புல வாழட்டும். வேண்டாம். நன்றி, வணக்கம். டாக்டர் அர்ச்சனா. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள UTVயின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐகானை அழுத்தவும்.